ஹேஷ்டேக்ல அண்ணாமலையை பறக்க விட்டுருக்கு தமிழ்நாடு. ஆபாச வீடியோ அண்ணாமலை. சொந்த கட்சிக்காரனே ஆளை வச்சு ஆபாச வீடியோ எடுத்து 60 மணி நேர வீடியோவை கையில வச்சுக்கிட்டு பெருசுல இருந்து சிறுசு வரையும் கையை கட்டி நிக்க வச்சிருக்காரு. மேடையில பிரைம் மினிஸ்டர் மோடியை வச்சுக்கிட்டு பழங்குடி அமைச்சர் திரிபுராவினுடைய பழங்குடி அமைச்சர் ஒரு பெண்ணு அவங்கள பின்னாடி விட்டு நோண்டிட்டு நிக்கலையா? வேலை கேட்டு போனா அந்த பொண்ணை படுகை கூப்பிடுறது அல்லது பாலியல் தொழில பெரிய அளவுல விரிவா நடத்துறது. தினமலர் கொட்ட எழுத்துல கார்டு போட்டு ட்ரெண்ட் பண்ணிருக்கிறான். அப்போ பாருங்க எவ்வளவு கடுப்பா இருந்தா அந்த வேலையை பார்த்திருப்பாரு. நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், அண்ணாமலை, நீ என்னதான் உக்கரமா ஆடுனாலும் நீ சூத்திர பையன்றத பாப்பாங்க தெளிவா இருப்பாடுங்க. வணக்கம் தோழர்களே. ஆட்டுக்குட்டிகள் அடிவாங்குவதும் அலறுவதும் பதறுவதும் கதறுவதும் நாம அடிக்கடி பார்க்குற விஷயங்க. ஒரு பக்கம் பிரதமர் கூட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஆப்போசிட்ல குடியரசுத் தலைவர் தானும் ஒரு கூட்டத்தை கூட்டி உட்கார்ந்தாருன்னா என்ன ரியாக்ஷனோ அதே ரியாக்ஷன் தாங்க இதுக்கு அப்படின்னு நொட்டாங்கல தட்டிட்டு போயிருக்காரு. அது வந்தால் என்ன ரியாக்ஷன் வருமோ அதை நீ யோசிச்சுக்க, அதே ரியாக்ஷன் தான் இதுக்கு வரும்னு ஃபில்அப் பண்ணிக்க, கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்னு போயிட்டாரு. இன்னைக்கு நைட்டு ஐயா மோடியாரை சந்தித்து விட்டு ராத்திரியை கிளம்பி அதிகாலையில் இங்கே வந்து திருநெல்வேலியில் இறங்க போறாரு. வாயை விட்டு வசமா சிக்கி மிதிவாங்கிறது நம்ம அண்ணாமலைக்கு ஒன்றும் புதுசு இல்லைங்க. வாயை மூடிட்டு இருக்கணும் அல்லது நேர்மையாக அரசியல் பேசணும். நேர்மையாக அரசியல் பேசினா நம்ம நேர்மையாக பதில் சொல்லுவோம். ஆனால் 2 நாளாக ஓவராக உழப்பினாரா, கடைசியில் இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, ஹேஷ்டேக்ல அண்ணாமலையை பறக்க விட்டுருக்கு தமிழ்நாடு. நேஷனல் லெவலில் நம்பர் 1 ஹேஷ்டேக்காக போயிருக்குங்க. அப்படி என்ன பேசினாருன்னு கேட்குறீங்களா? வெரி சிம்பிள். என்ன ஹேஷ்டேக் தெரியுமா? ஆபாச வீடியோ அண்ணாமலை. என்னவா? ஆபாச வீடியோ அண்ணாமலை, ஆபாச வீடியோ அண்ணாமலை. நீங்கள் சமூக வலைத்தளங்களை எங்கே திறந்தாலும் ஆபாச வீடியோ அண்ணாமலை அப்படின்னு தான் பார்க்க முடிஞ்சுச்சு. இதில் என்ன அப்படின்னா, நமக்கே ரொம்ப பரிதாபமாகிற அளவுக்கு அண்ணாமலை படுபயங்கரமாக அடி வாங்கியிருக்கிறாரு. ஆபாச வீடியோ அண்ணாமலைன்னு வாங்குறது என்ன முதல் முறையா? அண்ணாத்த நடைபயணம் போனார் இல்லையா, எண்மண் எண் மக்கள், அன்னைக்கு கொடுத்த அடி போடல அடி இல்லை. அன்னைக்கு என்ன கொடுத்தாங்க? என் ஆடியோ என் வீடியோ, என் ஆடியோ என் வீடியோ, அது ட்ரெண்ட் ஆகுது. வந்த அமித்ஷா நொந்து நூடுல்ஸாக போனாரா, ஆனால் நம்மளுக மெய்யடி பொய்யடின்ல காட்டடி அடித்து ஓட விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு என்னங்க, புரிகிற மொழியில் அடிக்கிறது தான் நமக்கு தெரியும். அந்த அடி அடித்தோம், அன்னைக்கு நொந்து போய் கிடந்துச்சுங்க இதுங்க. இன்னைக்கு என்னடானா ட்ரெண்ட் ஆகுது ஆபாச வீடியோ அண்ணாமலை. நிறைய பேர் நினைக்கலாம் இது நியாயம் இல்லைங்க, இது நேர்மை இல்லைங்க, இது சரியில்லைங்க, கருத்தியெல்லாம் மோதணுங்க. நமக்கு அதான் ஆசை. இது நியாயம் இல்லை, இது நேர்மை இல்லை, கருத்தியெல்லாம் மோதணும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல ஆசைப்படுறோம். ஆனால் என்ன பண்ண, 60 மணி நேரம் ஓடுற வீடியோவை வச்சுட்டு உட்காந்துருக்காரே நம்ம அண்ணாமலை. சொந்த கட்சிக்காரனே ஆளை வச்சு ஆபாச வீடியோ எடுத்து 60 மணி நேரம் வீடியோவை கையில் வச்சுக்கிட்டு பெருசுலேருந்து சிறுசு வரையும் கையை கட்டி நிற்க வச்சிருக்காரு. அப்போ பேசி தானே ஆகணும். ஆனால் எதை பேசுறது தான் ரொம்ப சிக்கலாக இருக்குது. அண்ணாமலைக்கிட்டே ஃபோன் பண்ணி, அண்ணே உங்கள் வீடியோ ரிலீஸ் ஆகிருக்காம்ல, என்ன வீடியோன்னு கேட்குறாராம். அண்ணாமலை பதறி போய் கிடக்குறாராம். எந்த வீடியோவாக இருக்கும் அப்படின்னு கலங்கி போயிருக்கிறாராம். நாமளே எடுக்க சொன்ன வீடியோவா, நம்மளை எடுத்து வச்சிருக்கிற வீடியோவா, அல்லது நம்ம பத்தி கிளப்பி விடுற வீடியோவான்னு குழம்பி போயிருக்கிறாரா அண்ணாமலை. அது என்னமோ தெரில மிஸ்டர் அண்ணாமலை, உங்க ஆளுகளே உங்களுக்கு வென சொந்த காசுலேயே நீங்கள் சூனியை வச்சுக்கிறீங்க. இன்னைக்கு ட்ரெண்ட் ஆனதுல பல ஆடியோக்கள் உங்களை பற்றி உங்க ஆளுங்க பேசினது, பல ஸ்கிரீன்ஷாட்டுகள் உங்களை பற்றி உங்க ஆளுங்க பேசினது, பல விஷயங்கள் உங்க ஆளுங்க செஞ்ச பாலியல் சஞ்சா. அப்புறம் நாங்கள் பேசாமல் இருக்க முடியுமா சொல்லுங்கள்? இந்த கேப்சர் கூட கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் அப்படி யோகிய கட்சி இல்லைல்ல. மேடையில் பிரைம் மினிஸ்டர் மோடியை வச்சுக்கிட்டு பழங்குடி அமைச்சர் திரிபுராவினுடைய பழங்குடி அமைச்சர் ஒரு பெண்ணு அவங்கள பின்னாடி விட்டு நோண்டிட்டு நிற்கலையா? அது ஊரே காரி துப்பி சிரிக்கலையா? அந்த கும்பல் தான் இந்த கும்பல். வேலை கேட்டு போனால் அந்த பொண்ணை படுகை கூப்பிடுறது அல்லது பாலியல் தொழில பெரிய அளவில் விரிவாக நடத்துறது. பக்கத்து கட்சி எம்பி போய் ஒரு கூப்பிட்டாரே முதலமைச்சர் அப்படின்னு போனால் அவர் இடுப்பை கைய போடுறாரு. யாரு? இந்த கர்நாடக மாநிலத்தில் முன்னாள் முதலமைச்சராக இருந்த எடியூரப்பா சுமலதான்ற நடிகையுடைய இடுப்பில் கையை போடுறாரு. நடிகைன்னா உங்களுக்கு அவ்வளவு ஏத்தம், கையை போட்டுருவீங்க. எம்பியாக இருந்தாங்கல்ல சசிகலா புஷ்பா, அதிமுகவிலேருந்து பிஜேபியில் போய் அசிங்கப்பட்டு நிற்கிறாங்களே,
அந்த அக்கா மேடையிலே நிற்கிறாங்க, உள்ள கை விட்டுட்டு இருக்கான், சேலையை பிடிச்சிருக்கிறான், கையை பிடிச்சி தொங்குறான். என்னங்க கும்பலுது? பெண்களை நம்ம கூட நினைக்கிறோம், எங்க எதிர்கட்சி பெண்களை இவ்வளோ கேவலமாக பேசுகிறான் பிஜேபிக்காரன், சொந்த கட்சி பெண்களே கேவலமாக தான் நடத்துகிறான். நீங்கள் இவங்ககிட்ட போய் என்ன நியாயத்தை பேசுவீங்க? கேரளாக்காரங்க தான் முதல்ல இந்த ஹேஷ்டேக்கே போட்டது, பாலியல் ஜல்சா பார்ட்டின்னு. பிஜேபி பாலியல் ஜல்சா பார்ட்டி, அது கரெக்டாக இருக்குது. இந்தியாவிலே பாலியல் குற்றச்சாட்டு அதிகமாக இருக்கிற ஒரே கட்சி, முதலிடத்தில் இருக்கிற கட்சியும் இந்த கும்பல் தான். நேற்று நேரம் 15 வயசு பொண்ணை 1 வருஷமாக அடைச்சி வச்சு மிரட்டி பாலியல் வல்லுறவு செஞ்சு ஒரு எம்எல்ஏ 40 வருஷத்துக்கு உள்ள தள்ளி இருக்கிறாங்க மகிழா கோர்ட்டு. என்ன உத்தரப்பிரதேசத்தில் இத்தனைக்கும் கேவலமா இல்லை இந்த கும்பலுக்கு? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அண்ணாமலை தான் 60 வீடியோ வச்சிருக்காரு, 60 மணி நேரம் வீடியோ வச்சிருக்காருன்னா அண்ணாமலையோடைய வீடியோ சூர்யா சேவியர்கிட்ட இருக்காங்க. அதிர்ச்சியா இல்ல? இது நான் சொல்லலைங்க, அவங்க கட்சியாலே சொல்றாங்க, கேளுங்க. இருக்காங்க சூர்யா அவர்கிட்ட தான் நம்ம தலைவர் அண்ணாமலையோட விஷயமே நிறைய மாட்டிருக்கு. அதனால அவரை ஒன்றும் பண்ண முடியாது. அதான் இவங்கள இந்த மாதிரி நீக்கிருக்காங்க. கேட்டிங்களா? நம்மளா சொல்றோம், 2 கட்சிக்காரங்க சந்திக்கிறாங்க, பேசுறாங்க. இப்படி சூர்யா சேவியரும் அந்த அம்மா டைசிராணியும் பேசின ஆடியோ இன்னைக்கு அசிங்கப்படுத்திட்டு இருக்குன்னு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறீங்க, சூர்யா சேவியர் மேலே நடவடிக்கை எடுப்பாங்களா? இதை வெளியிட்ட காயத்ரி ரகுராம் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்களே, சூர்யா சேவியர் மீது நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, அவர் மேலெல்லாம் எப்படி இருக்க முடியும், தலைவருடைய வீடியோ தான் நிறைய சிக்கியிருக்குல்ல அவர்கிட்ட, அப்புறம் எப்படி அவர் மேலே தலைவர் நடவடிக்கை எடுப்பார்? அப்பா இதெல்லாம் வெளியே தெரிஞ்சால் நம்மெல்லாம் தலை காட்ட முடியாது. அது இல்லாமல் கட்சியில் இந்த மாதிரி வீடியோ நிறையா இருக்கான். நான் சொல்லலை சார், நீங்கள் கேட்டால் ஆடியோவில் இருக்குது. பிஜேபிக்காரன் பேசினா ஆடியோவில் இருக்குது. முழு ஆடியோ நிறைய நெட்டில் கிடக்க எடுத்து பாருங்கள். எவ்வளவு கேவலம்! இது மாதிரி நிறைய ஆடியோ இருக்கும். இது அவங்க கட்சி தலைவரே சொன்ன ஒரு நியூஸ் இருந்தால் தினமலரில் போய் படிங்க. தினமலரே வெளியிட்டிருக்கு, நான் சொன்னால் தப்பாயிரும். தினமலர் வெளியிட்டிருக்கு. முன்னால் இருந்த சிடி ரவி தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளர் இருந்தார் இல்லையா, அவர் போட்ட மீட்டிங்கில் அடிச்சு ஒருத்தர் மேலே 142 பாலியல் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு காரி துப்பி, கமலாலயமா இல்லை இது காமாலயமா, கமலாலயத்தில் விசாகா கமிட்டி வைக்கிற அளவுக்கு நம்மளை கொண்டு போய் நிப்பாட்டிடுவீங்க போல இருக்கு அப்படின்னு கதறத தினமலரே எடுத்து போட்டிருக்கானா பாருங்க. இதுக்கடையில சூர்யா சேவியர் இருக்கார் இல்லையா, அவரு திமுக பேச்சாளர் சூர்யா சேவியர், அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா? அவர் ஒரு அதிர்ச்சியான வீடியோ வெளியிடுறாரு. என்னவா, அண்ணாமலை நீ 3 ஸ்டார் ஹோட்டலில் தங்குனதுக்கான வீடியோ 6 வீடியோ என்கிட்ட இருக்கு. நான் உன்னை பாவம் புண்ணியன்னு பார்த்துட்டு இருக்கேன். நீ மரியாதை குறைச்சா அரசையும் மற்றவர்களையும் பேச ஆரம்பிச்சேன்னா 6 வீடியோவை ரிலீஸ் பண்ணிடுவேன். அவரும் ஒரு மரத்தை விட்டுருக்காரு. இப்போ தமிழ்நாடு என்னத்துக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்கன்னா, அண்ணாமலையோடைய அந்த 6 வீடியோவை பார்க்கணுங்க அப்படின்ற மாதிரி பயங்கர இதாகிட்டாங்களாம். ஒரு தம்பி கூட எக்ஸ் வலைத்தளத்தில் போட்டிருந்தாருங்க. என்ன தெரியுமா, தூத்துக்குடியிலேருந்து உயிருக்காகத்தான் அவர் நண்பர் கால் பண்ணியிருக்காரு. இவர் படார்னு எந்திரிச்சு, மாப்பிள்ள உனக்கு என்னடா உதவி வேணும்னு கேட்டிருக்காரு. இல்லை மாப்பிள்ள, இன்னைக்கு அண்ணாமலையோடைய வீடியோ ரிலீஸ் ஆயிருக்காம்ல, அதை அனுப்பு உடனேன்னு இருக்காரு. தண்ணிக்குள்ள உயிருக்காகத்தான் இருக்கிறவங்களுக்கு கூட அப்படி கிளப்பி விட்டு அண்ணாமலை சிக்கி இருக்காரோ அப்போ முடிச்சிருவோம் அப்படின்ற அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கியா அண்ணாமலை. அது மட்டும் இல்லைங்க, அண்ணாமலை பாலியலா எதிர்கட்சி பெண்களை எழுதின ஒருத்தனோட போட்டோ எடுத்திருக்காரு. அந்த போட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இன்னைக்கு போட்டிருக்கிறாங்க, ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏராளமான ஆபாச வீடியோக்கள் பிஜேபியில் நடந்தது ஃபுல்லாக இன்னைக்கு எக்ஸ் வலைத்தளத்தில் இருக்குது. நாளைக்கு போய் தட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அவ்வளோ இருக்குது. அதுலேயும் சிபின்னு ஒரு பேர், நான் கூட பொம்பளை பிள்ளை நினச்சி திட்டாமல் போயிடுவேங்க. நான் கூட பொம்பளை பிள்ளை நினச்சி திட்டாமல் போயிடுவேன். அது ஒரு சொறி நாயி, ஒரு ஆம்பளையாக இருந்திருக்கான். தெரிஞ்சிருந்தா கவ கொடுத்து கடிச்சிருந்துருப்பேன். சரி, பொம்பளை பிள்ளையாச்சுன்னு நானும் பொறுத்து போயிட்டு இருந்தேன். அவன் ஒரு ஆம்பளைன்றது எனக்கு இந்த தோழர்கள் போட்ட பிறகு தாங்க தெரியுது. எப்படி இருக்கான் பாருங்க, அவனை கட்டி பிடிச்சி வர இருந்தாலும் நிற்கிறாப்புல அண்ணாமலை. எப்படி இருக்கா, வார் ரூமில் ஒரு 10 பேர் 30 பேரை செட் பண்ணி வச்சுக்கிட்டு எதிர்கட்சி பேசுகிற பெண்களை மட்டும் இல்லைங்க, சொந்த கட்சியில் எதிர்த்து கேள்வி கேட்டாலும் ஆபாசமாக தான் பேசும் இந்த கும்பல். இவங்க வீட்டில எல்லாம் பொம்பளை பிள்ளையும் பிறக்கக்கூடாது, பொண்டாட்டியும் கிடைக்கக்கூடாது. இவங்களாம் மோசமான ஆள், அவ்வளோ கேவலமானவங்க. என்ன தெரியுங்களா, காயத்ரி ரகுராம எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்னு எவ்வளவு அசிங்கமாக எழுதினவனுங்க, எவ்வளவு கேவலமாக எழுதினவங்க. அண்ணாமலையே காயத்ரி ரகுராம அசிங்கப்படுத்தினவர் தானே. உன்னை இந்த ஹோட்டலில் பார்த்தேன், இந்த ஹோட்டலை பார்த்தேன், இந்த ஆள் எப்படிங்க நேர்மையானவனாக இருக்க முடியும்? பாலியல் சுரண்டல்வாதிகளுடைய தலைவங்க இந்த அண்ணாமலை. கேவலமாக இருக்கு எனக்கு நினைக்கும் போதே.
திருநங்கை தோழர் ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க, ரத்தின்னு பேர். அவங்க இந்த பிஜேபியில் தான் இருந்திருக்காங்க, ரொம்ப வருஷமா இயங்கிட்டு இருக்காங்களாம். இப்போ சென்னையை பிரித்த உடனே கபிலன்னு ஒருத்தனை மாவட்ட தலைவராக போட்டிருக்கிறாங்க. அந்த ஆளுகளை கூட்டிகிட்டு போய் மோடியை வரவேற்கிறதுக்கு ஆளுகளை செட்டப் பண்ணி கூட்டிகிட்டு போனது காசே கொடுக்கல. தலைக்கு இவ்வளவுன்னு கொடுத்தாலும் கூட்டிகிட்டு போவாங்க, அது காசே கொடுக்காம விட்டாராம். அது பரவாயில்ல. நடுராத்திரியில் அவர் கூட இருக்கிற பெருச்சாலிங்கெல்லாம் இருக்குல்ல, சுரண்டி தின்ற பெருச்சாலிங்க, எடுத்து திருடி தின்ற பெருச்சாலிங்க இருக்குல்ல, அதுங்க கால் பண்ணுதுங்களாம் ரதிக்கு. கால் பண்ணி என்ன சொல்கிறாங்களாம், நீங்கள் வாங்க அண்ணன் தனியாக அவங்க கூட பேசணும்னு நடுராத்திரி கால் பண்ணுறாங்க. ஏன்னா ஒன்றா பெரிய எவனா நடுராத்திரி போய் பேசணுமா அவங்க கூட? கழட்டிக்கிட்டு அடிக்க வேணாம் இந்த பொண்ணு, ரதின்ற திருநங்கை பொண்ணு கழட்டிக்கிட்டு அடிக்க வேணாம் அவங்களெல்லாம். கடைசியில் அவங்க வெளியே வந்திருக்கிறாங்க. எவ்வளோ அசிங்கப்பட்டு வெளியே வந்திருப்பாங்க, எவ்வளோ அவமானம். என்ன நினைச்சிட்டானுங்க பொம்பளை பிள்ளைங்களை பற்றி? இந்த ட்ரெண்டான விஷயம்ல செக்ஸ் வீடியோ அண்ணாமலை, இதை ட்ரெண்ட் செஞ்சதே தினமலருங்க. தினமலர் கொட்டை எழுத்துல கார்டு போட்டு ட்ரெண்ட் பண்ணியிருக்கிறான். அப்போ பாருங்க எவ்வளவு கடுப்பாக இருந்தால் அந்த வேலையை பார்த்துருப்பாரு. நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் அண்ணாமலை, நீ என்னதான் உக்கரமாக ஆடுனாலும் நீ சூத்திர பையன்றத பாப்பாங்க தெளிவாக இருப்பானுங்க. நீ சூத்திரன்றனால தான் அண்ணாமலையை தெளிவாக காடு போட்டு அடிக்கிறான் தினமலர்காரன். இதை புரியாமல் நீ கதறிட்டு கிடக்குற. பாப்பாங்களுக்கு ஆட்சியை பிடிச்சி கொடுக்கறதுக்கும் பணக்காரங்களுக்கு கால் பிடிச்சி கொடுக்கறதுக்கும் நீ ஏன் கத்துற, நீ ஏன் அசிங்கப்படணும்? அந்த சூத்திர அண்ணாமலைக்கு புரியுமா அதெல்லாம்? அதுல இன்னொரு இதில் மாட்டியிருக்காப்ல. தூத்துக்குடி மக்களுக்கு உதவ போறோம்னு 5 லட்சம் வாங்கியிருக்காப்ல. அங்க லோக்கல்ல வேலை பார்க்குற பசங்க கிட்ட தூத்துக்குடியில உதவ போறேன்னு 5 லட்சம் வாங்கிட்டு 5 ரூபாய்க்கு உதவலையாங்க. அது அவங்க பேசின குரூப் மெசேஜ்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குங்க. பாருங்க, $5 லட்சம் ரூபாயை வாங்கி தின்னத பிஜேபிக்காரங்க கேவலமா பேசுறீங்க. உங்க அண்ணன் பாத யாத்திரை போறதுக்கு நடந்து போறதுக்கே ஒரு ஏரியாவுக்கு 1 கோடி 1.5 கோடியும் வசூல் பண்ணியிருக்காரு. இது எப்படி தெரியும் காண்றீங்களா? இந்த சிறு குறு தொழிலுக்கெல்லாம் நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறதுக்கு நாங்கள் வேலை பார்க்குறோன்னு ஒரு சங்கத்தை அமைச்சு முத்துராமலிங்கன்னு உசிலம்பட்டிக்கார பையன் ஒருத்தன் கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு சிக்கி ஜெயிலுக்கு போயிருக்காருல்ல, அவர் கொடுத்த வாக்குமூலம். சிவகங்கையில் 1.5 கோடி வாங்கிட்டு மதுரைக்கு வரும்போது 1 கோடி கேட்டிருக்காரு இவர்கிட்ட. 1 கோடி 1.5 கோடி வாங்கி தின்னுட்டு ஒருத்தனை ஜெயிலுக்கு தள்ளி விட்டுருக்கு இந்த பீஸு. உங்ககிட்ட 5 லட்சம் வாங்கினதுக்கு அவ்வளோ கதறீங்க. சரி, கொடுத்தது உங்கள் பணம், அதனால கதற கூட செய்வீங்க. இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை போயிருக்கையில தூத்துக்குடி போறேன்னு என்ன பண்ணிட்டு இருக்க பாருங்க. பாத்தீங்களா? ஆளே இல்லாத இடத்துல, தண்ணியே இல்லாத இடத்துல ராத்திரி நெஞ்ச நிமித்திக்கிட்டு வீர நட போட்டு போகுது. எதுக்கு? ஆள் இல்லாத ஊருக்கு எதுக்கு இந்த அளவுக்கு இழுத்து இழுத்து காப்பி ஏத்துற? என்ன அண்ணாமலை அசிங்கப்படுறதே உங்க குரூப் பொழப்பா போச்சு. தக்காளி சோறை தானா தின்ட்டு போச்சு ஒரு 4 பீஸுங்க. அதுக்கப்புறம் ஒரு அறவேக்காடு பீஸு எம்எல்ஏ ஆனது, அது போட்டு விடுறேன்னு விட்டு குதிகால அளவு கூட தண்ணி கிடையாது, அதுக்குள்ளே பிள்ளைய காப்பாற்றுற மாதிரி எம்ஜிஆர் வேஷம் போட்டு எதிரி அடி வாங்கிட்டு போச்சு. இப்போ நீங்கள் எதுக்கு வீரவசன வேஷம் போட்டுட்டு உள்ளுக்கு போகிறீங்க? வாங்கின 5 லட்சத்துக்கு ஒரு 50,000த்துக்காவது யாருக்காவது கொடுங்க பொருளை. அசிங்கமெல்லாம் நம்மளை உங்கள் பசங்க கேட்க முடியாமல் அசிங்கப்பட்டு நிற்கிறானுங்க. அவங்க சார்பிலே நாங்கள் கேட்குறோம், கொஞ்சம் கூச்சப்படுங்க, வெக்கப்படுங்க. காசை வாங்கி பையில் போடுறதையே வச்சுட்டு இருக்காதீங்க. ஆக மொத்தம் அண்ணாமலை வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் ஒரு பக்கம் உதயநிதியை சீண்டி, இன்னொரு பக்கம் மாரி செல்வராஜ் டைரக்டரை சீண்டி, இன்னொரு பக்கம் ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிற அங்கே இயங்கிட்டு இருக்கிற மந்திரிங்களை சீண்டி, இன்னைக்கு பொடனியில் போலேர்னு மிதி வாங்கியிருக்காரு. தேவையா மிஸ்டர் அண்ணாமலை? அதுலேயும் சின்ன பசங்க நிறையா போடுறாங்க அண்ணாமலை. இதெல்லாம் ட்ரைலர் தானா, மெயின் பிக்சரே பின்னாடி இருக்குமா. பார்த்துருந்துக்கோங்க. வீடியோ வெளியே அசிங்கப்பட போகிறீங்க, பார்த்துருந்துக்குங்க.